பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனம். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதுடைய எல்லா தேவைகளையும் என் தேவனாய் கர்த்தர் சந்தித்தாருங்க. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நடந்தபடியினால் இன்னொன்று வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வழி உத்தமமானது. அந்த உத்தமமான பாதையில் வெளிச்சம் இருக்கும், இருள் இருக்காது, தடைகள் இருக்காது. விசாலமான பாதைகள் வாசல்கள் திறந்து உங்களுக்கு வைத்திருப்பார். ஏனென்றால் இந்த கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வாயிலிருந்து பொழுது வசனம் புடமிடப்பட்டது. இது பொய் சொல்லாது, இது நிறைவேறும். அததான் இங்க சொல்லுகிறது. தம்மை நம்புகிற அனைவருக்கும். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் இருள் இருக்குது, முன்னேறி செல்ல முடியல, தடை இருக்குது, கட்டுகள் இருக்குது, உங்களுக்கு யார்கிட்ட உதவி வேணும், அவர்கள் கண்கள் தயவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமா அவரை நம்பினீங்கன்னா அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். ஏனென்றால் இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளுக்கு அவர் உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி என் உயரமான இடங்களை நிறுத்துகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நீங்கள் இந்த வேத வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னார், நம்புகிற அனைவருக்கும் ஒரு கேடகமா இருக்கிறது சொல்லுகிறது. எனக்கு என் தேவன் இன்றைக்கு கேடகமா இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிடுவீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கு உங்க கால்களை கர்த்தர் மான் கால்கள் பார்க்க உங்களுடைய உயர் ஸ்தலங்களில் அவர் நிறுத்துகிறார், இன்னும் நிறுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்கள் கால்கள் வலிக்கு போகாது, உங்கள் கால்கள் சறுக்காது. கர்த்தரே உங்க கால்களை பயன்படுத்த போகிறார். அவர் உங்களுக்கு முன்னே நிற்கும்போது உங்களுக்கு எதிரே நிற்பவன் யார்? அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒரு விசை கூட தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறாருங்க. பலத்த துருகம் கேடகமாயிருக்கிறார். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தரோடு கூட இருங்க, சஞ்சரிங்க, வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க, அறிக்கையிடுங்க. இந்த வசனங்களை கேட்கும் போது விசுவாசம் கேள்வினால் வரும் இல்லையா? நீங்க இதை கேட்கும் போது உங்களுக்குள் விசுவாசம் உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமா இருங்க, முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்க கால்களை உங்களுடைய உயர் ஸ்தலங்களில், வேலை ஸ்தலத்திலும், இன்னும் உயர்ந்த பதவிகளிலும், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தி வைக்க போகுது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி எவாஞ்சலிஸ்ட் ஷீரா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.